எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து லெட்டர் தான். தூமகேது எழுதுனது. ஸோ இப்போது லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கே தோணியிருக்கும், நிறைய எமோஷன்ஸ் கேரி பண்ணுற லெட்டர்ஸ் தான் அது. ஸோ இப்போ வயசான ஒருத்தர் வந்து விடிய காலையில் கிளம்பி நடந்து போயிட்டுருக்காரு. அந்த என்டையர் டவுனே ரொம்ப அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங்னா தெரியும் இல்லையா எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் இவர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அவர் பயங்கர குளிர் காத்தடிக்குது. அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது, காலையிலே எழுந்து வேலை செய்கிற லேடிஸ் வந்து பாட்டு பாடுறது, நாய் குறைக்கிறது, பேர்ட்ஸ் கத்துறது, இதை தவிர எந்த சத்தமுமே இல்லை. இவர் அமைதியாக போய்கிட்டே இருக்கார். அவரோட ட்ரெஸ் வந்து அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. அந்த குளிர் அவளால் தாங்கவே முடியல. ஸோ ட்ரெஸ்ஸை வந்து இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அதை பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு பில்கிரிம்னா பாத யாத்திரையெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க போயிட்டு அந்த கோயிலை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாரு இந்த ஓல்டு மேன். போஸ்ட் ஆஃபீஸ் போனதும் அவர் அமைதியாக போய் அந்த வெராண்டாவில் அவரோட இடத்துல அமைதியாக உட்காந்துக்குவார். அதுக்கப்புறமா உள்ளே அங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா கிளர்க்ஸ் எல்லாம், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஒருத்தரையாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படி இப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து கோச்மேன் அலி அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே இவர் அப்படியே மேலே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு கிடுகிடுன்னு லெட்டர் வாங்க போகிறாரு. உடனே அவர், நான் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து ஒரு மேட் மேன், பைத்தியம் மாதிரி வராத லெட்டருக்காக 5 வருஷமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். எதுக்காக அலி டெய்லி 5 இயர்ஸாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அலியோட ப்ரொஃபஷன் வந்து கோச்மேன் தான், பட் அவரோட பேஷன் வந்து ஹண்டிங். ஸோ அவருக்கு வந்து பயங்கரமான ஸ்கில் இருந்தது ஹண்டிங்கில். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வேட்டையாடுறது அப்படின்னா. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மறைஞ்சிட்டு இருக்கும்ல புதருக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிற ஹேர், இந்த முயல் இல்லைனா அந்த பேட்ரிட்ஜ்னு ஒரு பேர்டு, பின்னாடி காட்டுறேன் அதோட பிக்சரை, அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்ட் அது வந்து அவரோட பையில் இருக்கும். அப்படி ஒரு கொடூரமான ஒரு ஹண்டர் அவர். யாரையுமே எதையுமே பார்க்காம டக்குன்னு இந்த அனிமல் எல்லாம் சுட்டுடுவார். அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஃபிஷர்மேனோட அடிக்கடி அவர் வந்து ஹண்டிங் போவார். இதுதான் அந்த ப்ரௌன் பேட்ரிட்ஜ். ஈவன் வந்து அந்த ஹண்ட் போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா டாக்ஸ், அந்த டாக்ஸுக்கு தெரியாமல் இருந்த போது கூட இவர் பார்த்து சுற்றுவார். அதெல்லாமே அவருக்கு வயசு ஆக ஆக எல்லாமே மாறிச்சு. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, மிரியம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஞ்சாப் சோல்ஜர் ஒருத்தருக்கு அவங்க பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து தனிமையை உணர ஆரம்பிச்சாரு. அச்சோ, இவ்வளோ நாள் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த ஹண்டிங் பண்ணார் இல்லையா, அதுதான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருந்தோமே, இப்போ அது இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அந்த லவ் அண்ட் செப்பரேஷன் இப்போ தான் புரிய ஆரம்பிச்சு. அவர் ரத்தத்துலேயும் சதையிலையும் ஹண்டிங் ஊறி போயிருந்த வரைக்கும் இதை கவலைப்படலை. எப்போ மிரியம் கல்யாணம் ஆகி போனாலும் அப்போ தான் அவருக்கு அந்த ஃபீல் வந்துடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. போய் மரத்தடியில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து லவ் அண்ட் செப்பரேஷனில் தான் இருக்குது, அதை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அப்போ அவர் முடிவு எடுக்கிறாரு, இனிமேல் டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மிரியமோட லெட்டர் வருதான்னு பார்க்கறது தான் அவரோட வேலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு உட்காந்துட்டு அந்த உள்ள மக்கள் பேசுறது அதெல்லாமே அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அவர் பேரை கூப்பிடுவாரான்னு ஏங்கிட்டு இருப்பாரு. அப்போ உள்ளே இருக்க போஸ்ட் மாஸ்டர் இவரை பார்த்துட்டு கேட்குறாரு, இவர் யார், ஏன் இப்படி டெய்லி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அங்கே உள்ளே இருக்கவங்கலாம் வந்து சொல்கிறாங்க, அவர் முன்ன பண்ண பாவத்துக்கு தான் இப்போ வந்து பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு. அதாவது நிறைய அனிமல்ஸை கொண்டுட்டாரு இல்லையா, அதுதான் இப்போ வந்து அவரோட மகளையும் அவர்கிட்டேருந்து பிரிச்சிருச்சு. அந்த பொண்ணு ஒரு லெட்டர் கூட போட மாட்டேங்குது, எப்படி இருக்கான்னு கூட அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து மேட் பீப்புளோட ஆக்ஷன்ஸையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறாரு, அவருக்கு அகமதாபாத்தில் ஒருத்தரை தெரியும், எப்போ பார்த்தாலும் குப்பையெல்லாம் குமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆமாம், ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் மேலேயும் கீழேயும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அவனை கன்னத்தில் அடிச்சுட்டு ஐயோ என்னை யாரோ அடிச்சிட்டாங்கன்ட்டு அழுதுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேட் பீப்புளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்களோட தனி உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போவார். ஏன்னா அங்கே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அடிக்கடி கவிதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவரை பார்த்து சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் திருப்பி இவங்க எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க, என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இவர் பேர் வந்து கோச்மேன் அலி. கடைசியில் அவருக்கு வந்து அவர் சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பொறுமை, பேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு வெளியில் போஸ்ட் மாஸ்டர் போகும்போது அவர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் என்னோட மிரியம் கிட்டேருந்து எனக்கு எப்போ தான் லெட்டர் வரும் அப்படின்னு கேட்குறாரு.
போஸ்ட் மாஸ்டர் அவசர அவசரமாக வெளியில் கிளம்பிட்டு இருக்கிறதுனால டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன ஒரு நச்சு, வாட் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வெளியில் கிளம்பி போயிடுறாரு. அலிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பின்னாடி ஒரு கிளர்க்கு வர்றதை பார்த்துட்டு அவரை கூப்பிட்டுட்டு அவர் கையில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு, இது இனிமே உனக்கு தேவைப்படும், எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் வானத்தை பார்க்க சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு, அங்கே என்ன தெரியுது, அல்லாஹ் இருக்காரு, அல்லாவோட ப்ரெசன்ஸில் நான் உனக்கு இந்த காசை கொடுக்குறேன், நீ எனக்கு மிரியமோட லெட்டர் வந்த உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கிளர்க்கு கேட்குறாரு, சரி எங்கே நான் கொடுக்கணும் அப்படின்ன உடனே அலி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட கிரேவ் யார்டில் கொண்டு போய் அந்த லெட்டரை வைக்க சொல்கிறாரு. உடனே அவர் சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு. இதோட கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அலியை யாரும் அங்கே பார்க்கவும் இல்லை, யாரும் ஃபீல் பண்ணவும் இல்லை. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மாஸ்டரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க வேறு டவுனில் இருக்காங்க. ஸோ அவகிட்டேருந்து லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அன்னைக்கு லெட்டர் வரல. ஸோ இம்மீடியட்டாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு லெட்டர்ஸ் பைலப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு எதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கவர் சைஸில் இருக்கோ அதை ஓடி போய் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அது கோச்மேன் அலிக்கு அட்ரஸ் ஆயிருக்கு. ஸோ இதை கோச்மேன் அலிக்கு நம்ம கையாலேயே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் ஒரு லெட்டர் 1 டே வெயிட் பண்ணுறாரு, அவர் பொண்ணுக்கிட்டேருந்து லெட்டர் வரல. ஸோ இப்போ தான் அவருக்கு புரியுது உண்மை. ஒரு நாளுக்கே இப்படி இருக்கே, அப்போ 5 வருஷம் அவர் லெட்டர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு ஒரு ஃபாதரோட மைண்ட் செட் இப்போ தான் இவருக்கு புரியுது. ஸோ அலி காலையில் வந்தவொடனே அவர்கிட்ட லெட்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ வாசலில் யாரோ வர மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு ஹெவன்லி இமேஜில் அலி வந்திருப்பார். அவர்கிட்ட லெட்டர் கொடுப்பாரு. டக்குன்னு இவர் யார்கிட்டயோ பேசுகிறாருன்ட்டு அங்கே லக்ஷ்மி தாஸ் பார்த்துட்டு, அலி 3 மாதத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு சார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ போஸ்ட் மாஸ்டர் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அப்போ கதவை தட்டினது யார்? ஒருவேளை லக்ஷ்மி தாஸ் தட்டியிருப்பாரா, இல்லை தெரியாமல் போயிடுச்சா, இல்லை அவரை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால வந்த இமேஜா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ லக்ஷ்மி தாஸ் சொல்லுவார், அந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க சார், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட கிரேவ்யார்டில் வைக்க சொல்லியிருக்காரு, நான் போய் வைக்கிறேன். உடனே போஸ்ட் மாஸ்டர் நானும் வரேன், நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஈவினிங் போய் வச்சுட்டு வருவாங்க. இதுதான் லெட்டரோட ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.